கடவுள் பேரை யூஸ் பண்ணி நம்ம நாட்டில் நதிகளை நம்மளே அழிச்சிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு எத்தனை பேத்துக்கு தெரியும். நம்ம ஊரில் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஆறுகளுக்கு போவோம். அங்கே போய் என்ன பண்ணுவோம், நம்ம கடவுளுக்கு ஏதாச்சும் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தண்ணியில் எதையே கலந்து அனுப்பிட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நடந்திருக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும் நடக்கல, இந்தியாவில் பல இடங்களில் பல மாநிலங்களில் பல நதிகளில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்துட்டுருக்கு. நதிகளை நம்ம அழிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். எந்த கடவுளுங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு பூஜை பண்ணுறதுக்காக தண்ணியில் வந்து இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு எந்த ஒரு சாமி சொல்லிச்சு இந்த மாதிரி பண்ணால் நம்மளோட குறைகள்லாம் சரியாகும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி பண்ணுறதால நம்மளோட குறைகள்லாம் எதுவும் சரியாகுது, பிரச்சனைகள் தான் வந்து சேரும். இந்த தண்ணி தான் நீங்கள் குடிக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் நம்ம இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு தான் நம்மளோட நாட்டில் இருக்கிற நதிகளை நம்ம அழிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். மற்ற நாடுகள்லாம் போய் பாருங்கள், நல்லா இல்லாத நதியை நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் நல்லா இருந்த நதிகளை நம்ம அழிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். மக்களை தான் அழிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த மாதிரி அழிச்சிட்ருக்கோம். இதுக்கான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். நம்ம நாட்டில் இருக்கிற நதிகள் எல்லாமே இப்போ குப்பை குடமாக ஆயிடுச்சு. அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. என்னதான் ஃபில்டர் பண்ணாலும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா குப்பைகளை நம்மளே உருவாக்கி வச்சுட்டோம். நம்மளே குப்பையை போட்டுருவோம். ஆனால் கவர்மெண்ட்டை குத்தம் சொல்லுவோம், ஏன் இதை க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி